Yeah, good evening children. Let me see. We'll studying सूरदास. कल हम लोग ने तो सूरदास படிச்சுட்டு இருந்தோம். சரி அந்த வீடியோட சேர்த்து இது வருது ஓகேவா. उसमें मानव हृदय के सुख दुख के भावों का संपादित रहता है. पाठक श्री कृष्ण के हंसने के साथ हंसता है. दैट इज जो पाठक है சூர்தாஸ் எழுதியிருக்கார்ல கிருஷ்ணன் பற்றி அந்த படிக்கிறவங்க பாட்டக்னா படிக்கிறவங்க அவங்க படிக்கிறவங்க என்னங்க கிருஷ்ணன் சிரிக்கும் போது நமக்கு சிரிப்பு தோணும், கிருஷ்ணன் அழுகும்போது நமக்கு அழுகு தோணும். அந்த அளவுக்கு வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு சூர்தாஸ் எழுதியிருக்கார். उनके रोने के साथ रोता है, उनके श्रृंगारिक चेष्टाओं में रागात्मक वृत्ति का अनुभव करता है. கிருஷ்ணனோட அழகு படுத்து கிருஷ்ணன் அலங்காரம் பண்ணி வெளியில் போகும்போது விளையாடும் போது அது எவ்வளோ அழகாக இருக்குது, அதை பார்க்கும்போது பாட தோணும், அப்படியே ராகங்கள் வருமா அப்படின்னு பேசுகிறாங்க ஓகேவா. नौसूर द्वारा वर्णित श्री कृष्ण अपने मानवीय रूप को छोड़ आत्मीय और कहीं कहीं अलौकिक रूप को धारण करते हैं. सो कृष्णपति इनिमे நம்ம நல்லா பார்க்கலாம். தட் இஸ் கிருஷ்ண இப்போ ஆலோகிக் ரூபம் இல்லாமல் நம்ம யோசிப்போம்ல கிருஷ்ணன் இப்படி தான் இருப்பார் அந்த மாதிரி. लेट मी रीड. छाड़ी मन हरि विमुख को संग जाके संग कुबुद्धि उपजाती है, परत भजन में भंग कागही कहा कपूर चुगाए, स्वान नहावे गंग खर को कहा अर्गजा लेपन, मरकट भूषण अंग पाहन पतित बान नहीं बेदत, रीतो करत निशंग सूरदास खल காரி காமரி சடத்துன தூஜோ ரங். சூர்தாஸ் சொல்லியிருக்கார் பார்ப்போமா. உங்களோட மீனிங் தான் உங்கள் ரீடரில் இருக்க மீனிங் தான் படிச்சுட்டு உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஓகேவா. सूरदास अपने मन में दुर्जन संगति छोड़ देने को कहते हैं. संगतिना கூட இருக்கிறவங்க, நம்ம கூட கெட்டவங்களை கூட வச்சுக்க கூடாது ஓகேவா. நல்ல மனுஷங்களை கூட சேர்த்துக்கணும். दुर्जन बैड पीपल ओके. जिसके साथ रहने से दुर्बुद्धि बैड ब्रेन वर्क ஆகுமா. பேடாக நம்ம தாட் பண்ணோம், பேடாக நமக்கு வரும், கெட்டது யோசனைகள் வரும், துர்புத்தி. और भगवत भजन में விக்ன படுத்தா है. பகவத் பஜன்னா கடவுளை நேசிக்கிறதுக்காக நம்ம பஜனம் எல்லாம் பண்ணுவோம், பாட்டு பாடுவோம், கடவுளை நேசிக்கிறதுக்காக கடவுளுக்காக ஒதுக்குற டைமில் பிரச்சனைகள் வரும். விக்னா பிரச்சனைகள் வரும். उसका संग छोड़ देना चाहिए. அந்த மாதிரி ஆள்கள் நமக்கு தேவையில்லை, தள்ளி வச்சுக்கணும் ஓகேவா. कह सकते हैं कि अपनी संगति से उसमें परिवर्तन लाऊंगा. நம்ம சொல்லிக்கலாம், நான் நல்லவனாக இருக்கிறேன்ல, நான் அவன் கூட சேர்ந்து அவனே நல்லவனாக மாற்றிடுறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். उसको हरिभक्ति बनाऊंगा. அவனுக்குள்ள கடவுளோட ஆசைகள் ஊட்டி அவனே கடவுள் நேசிக்க வச்சிருவேன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். लेकिन ये संभव नहीं है. இது முடியாத காரியம். क्या कौवे को कर्पूर खिलाने से वह सफ़ेद बनेगा. கற்பூரம் இருக்கு இல்லையா, காக்கா எவ்வளோ பிளாக்காக இருக்குது, அந்த காக்காவுக்கு கற்பூரம் கொடுத்துட்டா என்ன விலைன்னு ஆயிடுவாரா? சான்ஸே இல்லை. कुत्ते को गंगा में नहाने से क्या वह पवित्र बनेगा. குத்தா நாய் அசிங்கல தான் தேடும் இல்லையா, சேரில் தான் கிடக்கும். ஸோ அந்த நாய் நம்ம கங்கா தண்ணியில் குளிக்க வச்சா புனிதமான மாறுமா? சான்ஸே இல்லை. गधे के बदन पर चंदन और आदि सुगंध द्रव्य लगाने से क्या फ़ायदा. கழுதை இருக்கு இல்லையா கதா, இந்த கழுதை மேலே சந்தனமோ நல்ல வாசனை உள்ள திரவியங்கள் பொருள்கள் எடுத்து அது மேலே பூசணும்னா ஏதாச்சும் யூஸ் இருக்கா? ஒரு யூஸ் இல்லை. बंदर के अवयवों में आभूषण पहनाने से क्या सुंदर दिखेगा. குரங்குக்கு நிறைய நகைகள் மாட்டி விட்டு நல்லா அலங்காரம் பண்ணி விட்டால் நல்லாவா இருக்கும்? அழகாக தெரியுமா குரங்கு? சான்ஸே இல்லை. ये सभी प्रयत्न जैसे व्यर्थ है. இந்த மாதிரி பிரயாசம் பண்ணுறது எல்லாமே வேஸ்ட். वैसे ही दुष्ट को सज्जन बनाने का तेरा प्रयत्न भी व्यर्थ हो जाएगा. அதனால் ஒரு துஷ்டமாக இருக்கிற ஒரு மனுஷன், கெட்டவனாக இருக்கிற ஒரு மனுஷனை நீ நல்லவனாக மாற்ற நீ நினச்சி எவ்வளோ பிரயாசம் பண்ணுறியோ अवलो वेस्ट ओके. अगर कोई धनुर्धारी पत्थर पर तीर छोड़ता है तो वह तीर पत्थर को नहीं तोड़ता. उल्टे अपनी इस मूर्खता के कारण वह धनुर्धारी अपने तर्कस को ही खाली कर देता है. இப்போ பெரிய கல் இருக்குது, கல்லை பார்த்து நம்ம வானம் வில்லு எடுத்து அதில் அடித்தோன்னா வில்லு உடஞ்சே போயிடும் ஓகேவா. வில் நல்லா இருக்குமா? கல் உடைய முடியுமா? உடையாது. ஆனால் வில்லு உடஞ்சிடும் ஓகேவா. அப்போ யார் அப்படி செய்கிறா? முட்டாள்கள். ஸோ நம்ம ஒரு கெட்ட மனுஷன் நல்ல மனுஷனை மாற்றிடுவோம், அது பிரயாசம் பண்ணுறது தப்பு, நமக்கு வேஸ்ட் ஆஃப் டைம். हे मन याद रखो
दुर्जन काले कंबल के बराबर है. கெட்ட மனுஷன் எப்படி தெரியுமா, பிளாக் பிளாங்கெட் மாதிரியா, उस पर दूसरा रंग नहीं चढ़ता, மேலே வேற எந்த கலர் வராது அதில். अर्थात दुर्जन कभी सज्जन नहीं बन सकेगा. கெட்டவன் எப்போவுமே நல்ல மனுஷனா மாறுறது ரொம்ப கஷ்டம். எவ்வளோ அழகாக நம்ம சூர்தாஸ் ஒரு லைனாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். நமக்கு லைஃப்பில் நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா. ஸோ லெட்ஸ் சி த ரெண்டாவது லைன் பார்க்கலாம், ரெண்டாவது பேரா பார்த்துக்கலாம். प्रभु मोरे अवगुणचति अवगुणचित ना धरो, समदरसी है नाम तिहारो, चाहे तो पार करो. इक नदिया इक नार कहावत मैलो नीर भरो, जब दोहू मिली एक बरन भय, सुरसाई सुरसरी नाम परो. इक लोहा पूजा में राखत, इक घर बाधिक परो. पारस गुण अवगुण ना चितवई, कंचन खरत रखो. यह माया ब्रह्मजाल कहावई, सूरदास सगरो. अब की बार मोही पार उतारो, नहीं नाही पन जात डरो. படிக்கலாமா. भगवान शरणागत रक्षक हैं. भगवान कैसे हैं, हमारे रक्षक हैं. கடவுள் நம்மளை பாதுகாப்பு பண்ணுறாரு இல்லையா, நமக்கு ஒரு செக்யூரிட்டி மாதிரி கடவுள் நமக்கு இருக்கிறாரு. भगवान की प्रतिज्ञा है, जो कोई अनन्य भाव से मेरी शरण में आए. காட் என்ன சொல்கிறாருன்னா, யார் ரொம்ப பக்தியோட என்னை தேடி வருவாங்க, என்னோட शरणத்தில் வருவாங்கன்னா, उनके गुण अवगुण को ध्यान न देकर मैं उनको अपना लूँगा. ஸோ என்னை தேடி வர்றவங்களுக்குள்ள நல்ல கேரக்டராகவே இருக்கலாம், பேட் குணங்கள் கூட இருக்கலாம், நான் எதுவுமே பார்க்க மாட்டேன். ஆனால் அவன் என்னை தேடி வந்திருக்கான், என்னை நேசிக்க வந்திருக்கான், என்னை நேசியிருக்கான் அப்படின்னு நினச்சி நான் என்ன பண்ணுவேன், அவனை எனக்கு சொந்தமாக்கி கொள்ளுவேன். நான் கடவுள் சொல்கிறாரு, உன்கா உத்தார் கருங்க, அவனுக்கு நல்லதாகவே செய்வேன், அவன் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் சரி. उद्धार करूँगा मीन्स दे विल डू गुड, गॉड विल डू गुड. दिस गॉड्स वर्ड, गॉड इज सेइंग, दैट इज सूरदास इज टेलिंग अस, गॉड इज टेलिंग लाइक दिस. அப்படியா. भगवान भक्त के अनन्य भाव को देखता है. भगवान क्या करता है, கடவுள் என்ன பண்ணுறாரு, பக்த் டிவோட்டியோட நம்மளை தேடி வர்றவனோட எந்த அளவுக்கு நம்மளை நேசிக்கிறாரு அது மட்டும் தான் கடவுள் பார்க்குறாரு. அத்தகவே சம்தர்ஷி है, எல்லாமே தெரியும் கடவுளுக்கு, எல்லாமே தெரியும் இல்லையா. उनकी इस प्रतिज्ञा का स्मरण दिलाकर सूरदास भगवान से कहते हैं. இப்போ கடவுள் இப்படி என்ன சொல்லியிருக்காருன்னா, யார்கிட்ட கெட்ட குணங்கள் இருந்தாலும் சரி நல்ல குணங்கள் இருந்தாலும் சரி, ஆனால் என்னை தேடி வந்தவங்களுக்கு நான் நல்லதாகவே செய்வேன். இந்த வார்த்தை வந்து सूरदास என்ன பண்ணுறாரு, கடவுளுக்கு ஞாபகப்படுத்துகிறார். நீ இப்படி சொல்லியிருக்கியே, मेरे भी अवगुणों पर ध्यान ना देकर मेरा उद्धार करो. அதனால் என்னை பற்றி கூட என்கிட்ட கூட நிறைய அவகுணங்கள் இருக்குது, நல்ல பேட் கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்து போட்டு அதெல்லாம் நீ பார்க்காத. ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, எனக்கு கொஞ்சம் நல்லதாகவே நீ செய். ஏன்னா நான் அவனை வந்து ரொம்ப ஆவலோட பக்தியோட அவனை தேடி வந்திருக்கேன். நீ இது செய்யலைன்னா நீ சொன்ன வார்த்தை பொய்யாயிரும். அப்போ கடவுள் சொன்ன வாக்கு தத்துவங்கள் எப்போவுமே பொய்யாக கூடாது அப்படின்னு सूरदास கடவுளுக்கு ஞாபகப்படுத்துகிறார். ஓகேவா. हे प्रभु मेरे अवगुणों पर ध्यान ना दो. கடவுள் என்னை வந்து எனக்குள்ளே இருக்கிற பேட் கேரக்டரை வந்து நீ கண்டுக்காத. तुम्हारा नाम समदर्शी है, நீ எல்லாத்தையும் நல்லது செய்கிறவன் மனுஷனாக இருக்கு, காடாக இருக்கிறேன். अपने इस नाम को सार्थक बनाना चाहते हो तो मेरा उद्धार करो. நீ சொன்ன வார்த்தை காப்பாத்து, அப்போதான் எல்லாரும் உன்னை வந்து நேசிப்பாங்க அப்படின்னு உன்னோட நீ சொன்ன வார்த்தைகள் முடிக்கணும். देखो एक प्रवाह है, பார் ஒரு வந்து ஃப்ளோ, तन्नी फ्लो इருக்கு, அந்த ஒரு ஃப்ளோ இருக்குது ஓகேவா. जिसमें नदी कहते हैं, जिसे नदी कहते हैं. नदी ஆறு நிற்காது இல்லை, போயிட்டே இருக்கும் இல்லையா. दूसरा है नाला, இன்னொன்று வந்து சேனல், காவா தண்ணிகள் இருக்கும், அது தேங்கிட்டே இருக்கும், கெட்ட தண்ணியாக இருக்கும். ஆனால் நதி எப்படி இருக்கும், தண்ணி போயிட்டே இருக்கும். यह नदी है वह नाला है, जब एक मिल जाते हैं गंगा नदी में मिलकर एक आकार धारण करते हैं. காவால வந்து கெட்ட தண்ணியாக போகும் ஓகேவா, கெட்ட தண்ணி, பேட் வாட்டர், டர்ட்டி வாட்டர் ஓகேவா. அதே நேரத்தில் நதியில் வந்து நல்லா தண்ணி போகும். ரெண்டுமே சேர்ந்து என்ன ஆகும், ஓஷனில் கலந்துடும், गंगा तन्नीला कलकुदु ओकेवा. तब उसका सुर सरिता देवलोक की पवित्र नदी नाम पड़ता है. इस प्रकार दो लोहे दट इस அந்த ரெண்டு சேர்ந்து கெட்ட தண்ணியும் நல்ல தண்ணியும் இங்கேருந்து போய் சேருது ஓஷனில், கங்கா ரிவரில் சேர்ந்துருது. ஆனால் அங்கே என்ன தண்ணி கிடைக்குது,
கங்காவன் தண்ணி தான் சொல்கிறோம். ஐயோ அது காவால வந்த தண்ணி, அது நல்ல ரிவரில் வந்த தண்ணியாக சொல்கிறோம் இல்லை. தண்ணி எடுத்தோடனே கங்கா வாட்டர் சொல்லிடுறோம் இல்லையா. அதே மாதிரி தான் இரும்பு. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. தோ லோஹே கி வஸ்து, ரெண்டு இரும்போட பொருள்கள் ரெண்டு இருக்குது. ஓகேவா. एक जिसमें एक पूजा गृह में रखी है. ஒன்று வந்து கடவுளோட பூஜா, கடவுள் சாமி கும்பிட்றோம்ல, சாமி கும்பிட்ற இடத்த ஸ்தலத்தில் அதே வச்சுருக்கோம். दूसरी कसाई खाने में, दूसरा வந்து இந்த கரியலை வெட்டுவாங்கள்ல அங்கே வச்சுருக்கோம். ஓகேவா. लेकिन पारस इन दोनों में फर्क नहीं करता. யார் அவன் இரும்புனால செய்கிறவனுக்கு ரெண்டுமே ஓகே. கடவுள் அவன் இரும்பில் ஒரு பொருள் செய்வான், அது கடவுள் ரூமில் வச்சாலும் சரி, பூஜை அறையில் வச்சாலும் சரி, நீங்கள் வந்து கறி வெட்டுறவன் கொண்டு போனாலும் சரி, அவனுக்கு எந்த பிரச்சனை இல்லை. छूते ही दोनों खाली सोना बना देते हैं. दोनों छूते ही दोनों को खालिस सोना बना देते हैं. யார் பூஜை அறையில் வைக்கும்போது பூஜாரி அதை தொட்டுறான், அதனால் அவனுக்கு அதனால் பலன் கிடைக்கிது, அவன் காசு கொடுத்து வாங்குற இந்த காசுனால அந்த இரும்பு செய்கிறவன் ஹீ இஸ் கெட்டிங் மணி, அவனுக்கு அது ஹாப்பி. அதே நேரத்தில் பூஜாரிக்கு இந்த பொருள் கிடச்சிருக்கே, பூஜாரிக்கு அவன் ஹாப்பி. ஸோ எல்லாருக்கும் பூஜாரிக்கு அந்த பொருள் ஒரு தங்கம் மாதிரி, ஏன்னா அது பூஜை அறையில் இருக்குது. छोड़ दीजिए इन बातों को, क्योंकि तर्क वितर्क की ये बातें माया का ब्रह्मजाल कही जाती है. இரும்பால செஞ்ச பொருள் ஒன்று வந்து பூஜையில் அறையில் இருக்குது, இன்னொன்று வந்து கறிக்கடையில் இருக்குது. கறிக்கடையில் இருக்கிற பொருள் அவனுக்கு முக்கியமானது, பூஜை அறையில் இருக்கிற பொருள் அவனுக்கு முக்கியமானது. இந்த ரெண்டு பொருள் செய்தவர் யார்? ஒரு இரும்புக்காரன் தான். அவனுக்கு என்ன, ரெண்டு பொருள் முக்கியமானது, ஏன்னா அவனுக்கு அது காசு கொடுப்போம். ஓகேவா. அதே மாதிரி தான் இங்கே வந்து நம்ம தேவையில்லாத வாக்குவாதம் பண்ணணும் அவசியம் இல்லை. அப்படின்னா சூர்தாஸ் தர்க்க வித்தர்க்கு கியே பாத்தே மாயா யா பிரம்மஜால் கஹி ஜாதி, இதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயம். मेरी विनती यही है कि अब की बार मेरा उद्धार को. தேவையில்லாத பேசாத. சூர்தாஸ் கடவுள்கிட்ட சொல்கிறார், தேவையில்லாத வார்த்தைகள் பேசாத. இரும்பு எது இருந்தாலும் சரி, அது இருந்துட்டு போட்டோம். பட் நீ என்ன சொல்லியிருக்க, என்னே வந்து ரொம்ப பக்தியோட ரொம்ப நல்ல மனசனுடைய வந்து தேட வந்தவங்கள்ட்ட வந்து நான் நல்லது செய்வேன், ஆனால் நீ எனக்கு நல்லது செய். அந்நேதா தும்ஹாரி பிரதிஜா அசத்திய ஹோ ஜாய். அப்படி இல்லைன்னா நீ எனக்கு செய்யலைன்னா உன்னோட பிரதிஜா, நீ சொன்ன வார்த்தைகள் பொய்யாயிரும். சத்திய உண்மை, அசத்திய பொய். ஓகேவா. அடுத்த லைன் பார்ப்போமா. मैया मोही दाव बहुत खिजायो. दाव ब्रदर. ओकेवा. मोसो कहत मोल को लीनी, तू जसुमती कब जायो. कहाँ कहा कहू इस रिस के मारे, खेलन हो नहीं जातू. पुनि पुनि कहत कौन है माता, को है तुमरो तातू. गोरे नंद जसोदा गोरी, तुम कत श्याम शरीर. चुटकी दई दई हसत बाल सब, सीखे देत बलबीर. तू मोही को मारन सीखी, दौही कबहू ना खीजई. मोहन को सुख रिस समेत लखी, जसुमति सुनि सुनि रीझई. सुनुहु कानह बलभद्र चबाई, जनमत ही कौ धूत. सुर श्याम मो गोधन की सो, हो माता तू पूत. இங்கே வந்து கிருஷ்ணனுக்கு ஒரு அண்ணா இருந்தார், தெரியுமா தெரியாதவங்களுக்கு. அவரோட பேர் தான் பல்ராம். ஓகேவா. அது கிருஷ்ணனோட பிரதர். ஆக்சுவலி பல்ராம் வந்து நல்ல வலுவிலேன்னு இருப்பார், ஆனால் கிருஷ்ணன் மட்டும் எப்படி கருப்பு ஷியாமன்ற வேற நீல கலரில் இருப்பார் இல்லையா. இப்போ அம்மா அப்பா ரெண்டு பேரும் வெள்ளையா கலரில் இருக்கும்போது ஒரு பிள்ளை மட்டும் கொஞ்சம் கருப்போ நீல கலரோ தாத்தா கலர்லையோ அப்படியோ ஏதோ கலரில் இருந்துச்சுன்னா பிள்ளைகள் கிண்டல் பண்ணுவாங்க இல்லையா. அதே மாதிரி கிருஷ்ணனோட பிரச்சனை இப்போ எவ்வளோ என்ன பிரச்சனைன்னு பார்ப்போமா. यह कृष्ण की बाल लीला से संबंधित पद है. கிருஷ்ணன் சின்னவனாக இருக்கிறான், அந்த சமயத்தில் விளையாட போகும்போதெல்லாம் பசங்க என்னென்ன பண்ணுவாங்க அதை பற்றி பேசுகிறாங்க. शिशु कृष्ण अब बालक बन गया है. சூர்தாஸ்க்கு கிருஷ்ணன் எப்போவுமே சின்ன குழந்தை மாதிரி தான் தெரியும். ஓகேவா. ஸோ சூர்தாஸ் முன்னாடி இப்போ கிருஷ்ணன் என்ன இருக்க, சின்ன குழந்தை, ஒரு 2 வயசு 1 வயசு 2 வயசு 3 வயசுக்குள்ளே உள்ள குழந்தை. वे दूसरे बालकों के साथ खेलों में भाग लेने लगा. மற்ற பசங்க கூட கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு, விளையாடுறாரு.
खेलते खेलते ना जाने बालकों में स्पर्धा, ईर्ष्या, அசூயா ஆதி கித்தனே भाव पैदा होते हैं. விளையாடிட்டே இருக்கும்போது ஒரு காம்படிஷன் வந்துடும். நான் செய்கிறேன்னா முதல்ல நீ செய்ய, நான் ஓடுறேன்னா நீ ஓடுறியா, நான் தான் கண்டுபிடிச்சேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். சிலப்போ காம்படிஷன் வந்துடும், சிலப்போ ஒரு ஜெலசி, பார் அவன் அப்படியே பண்ணுறான், பார் அவன் எப்படி ஓடுறான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்குள்ளே மனசில் வரும் இல்லையா. அதே மாதிரி இங்கே கூட சின்ன பிள்ளைகளோட கிருஷ்ணன் விளையாடுறாப்புல அந்த சமயத்தில் இந்த மாதிரி பேட்டர்லாம் நடக்குது. ஓகேவா. பசங்க ஒருத்தவங்க கூட டிஸ்கஸ் பண்ணுறாங்க, பார் கிருஷ்ணனை பாரு ஓடி வர, பார் கருப்பன் பார் வர்றா வர அப்படின்னு கிருஷ்ணனை பேசுகிறாங்க. बालक कृष्ण के साथ भी यही बात हो गई है. दूसरे बालकों को उसका साथ उसका झगड़ा हो गया, फाइट வந்துருச்சு. மற்ற பசங்களோட கிருஷ்ணனுக்கு சண்டை வந்துருச்சு. झगड़े में उसका बड़ा भाई बलराम भी उन लड़कों के साथ हो गया. அன்னக்காரன் பல்ராம் அந்த பசங்களோட சேர்ந்துட்டாப்ல. கிருஷ்ணன் தனியா நிற்கிறாப்ல, பாவம் இல்லை. झगड़े में दिन सब मिलकर कृष्ण को खिजाने लगे. எல்லாரும் கிருஷ்ணனை வந்து கேலி பண்ணுறாங்க, கிண்டல் அடிக்கிறாங்க. கிருஷ்ண इसकी शिकायत माँ यशोदा से करता. இப்போ கிருஷ்ணனோட அம்மா அப்பா யாரு? வளர்த்த அம்மா அப்பா யசோதா. ஓகேவா. யசோதா தான் கிருஷ்ணனோட அம்மா. ஓகே. அப்போ என்னாச்சு, யசோதாட்ட போய் சொல்கிறாப்ல. தட் இஸ் அதான் इसकी शिकायत माँ यशोदा से करता है. கம்ப்ளைண்ட் பண்ணுறாப்ல யசோதாட்ட. மா मुझे भैया ने बहुत खिंचाया ना, ரொம்ப என்னை கேலி பண்ணுச்சு பசங்களோட சேர்ந்துமா, என்னை விட்டுருச்சுமா, அவங்க எல்லாரும் சேர்ந்து என்னை ஏதோ என்னமோ சொல்கிறாங்கம்மா. வே முஸ்ஸே कहता है तू मोल लिया हुआ लड़का है. என்ன சொல்கிறாங்களாம், உன்னை காசு கொடுத்து வாங்கினாங்களாம், காசு கொடுத்து தான் வாங்கி வீட்டில் வச்சாங்க, நீ வந்து எங்கள் அம்மாவுக்கு நீ பிறக்கலே அப்படின்னு சொல்கிறாங்களாம். யசோதா ने तुझे कब जन्म दिया. யசோதாக்கு நீ தான் பிறக்கவே இல்லையே. क्या कहूँ, गुस्से के कारण मैं खेलने नहीं चाहता. அதனால எனக்கு கோவமாக இருக்கு, நான் போக மாட்டேன், நான் விளையாட போக மாட்டேன் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்கிறார். வே बार बार कहता है तेरी माता कौन है. யார்? பல்ராமோட சேர்ந்து மற்ற பசங்க பல்ராமும் சேர்ந்து சொல்கிறாப்புல, உங்கள் அம்மா யாருடா, உங்கள் அப்பா யாரு சொல்லு அப்படி கேட்குறாங்களா. நந்த் और யசோதா दोनों सो. யசோதா உங்க அம்மா, நந்த் அவங்க அப்பா. ரெண்டு பேருமே கோரே இருக்காங்களாம். கோரேன்னா வெள்ளை வெள்ளைன்னு இருக்காங்களாம் ரெண்டு பேருமே. तब तुम क्यों श्याम शरीर के हो. நீ மட்டும் ஏன் ஷியாம் வரனில் இருக்கிற, நீ மட்டும் ஏன் கருப்பாக இருக்கிற, நல்லா யோசி. அப்போது உன்னை காசு கொடுத்து தானே வாங்கினாங்க. பல்வீர் ये बातें अन्य बालकों को सिखाता है. அன்னக்காரன் இல்லையா, எல்லா பசங்களும் சேர்த்து சொல்லி டீச் பண்ணி விடுறான். நீ இப்படி பேசுகிறா அப்போதே சரியாவா அப்படின்னு பேசுகிறாங்க. और वे सब चुटकी बजा बजा कर हंसते हैं. चुटकी बजा बजा कर எல்லாருமே கை தட்டி தட்டி அவன்கிட்ட சிரிக்கிறாங்க. ஐயா உன்னை வந்து காசுக்கு வாங்கினாங்களா, நீ யசோதா